ஒரு கனசெவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் 5:3:2 என்க. அதன் கன அளவு 1920 சென்டிமீட்டர் கியூப் எனில் அக்கனசெவ்வகத்தின் நீளம் காண்க. இப்போ இந்த கொஷினில் வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு கியூபாய்டு இருக்குது. அந்த கியூபாய்டோட லென்த்து, பிரெத்து, ஹைட்டு அது வேல்யூ கொடுக்காம அதோட ரேஷியோ வந்து எப்படி இருக்குது, 5:3:2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூபாய்டோட வால்யூம் வந்துட்டு 1920 அப்படின்னு கொடுத்துட்டு லென்த் என்ன, லென்த் அப்படின்னா இந்த ரேஷியோவில் 5 இருக்குல்ல, அந்த 5x என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ டேரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே இது நமக்கு கிடச்சிரும். இப்போ என்ன கேட்குறாங்க, என்ன டேட்டா கொடுத்துட்டாங்க, நமக்கு வந்து வால்யூம் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி லென்த்து, பிரெத்து, ஹைட்டோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ஃபார்முலா என்ன, L/B/H. அப்போ L/B/H இஸ் ஈக்குவல் டு வால்யூம் கொடுத்துட்டாங்களா 1920, அதை போட்டுக்கிறோம். நம்ம எப்போவுமே ரேஷியோவில் இருக்கிறத வந்து நம்பருக்கு மாற்ற என்ன பண்ணுவோம், எக்ஸ் சேர்த்துப்போமா, அந்த மாதிரி எக்ஸ் சேர்த்துக்காச்சு. சேர்த்துட்டு அப்படின்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 5 3s are 15, 15 2s are 30, 30x3, 3x x3 வந்துடுது, 1920 வந்துடுது. அடுத்து வந்துட்டு 0 0 அடிச்சுட்டு 3 டேபிளில் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 64 வந்துடும் நமக்கு. அப்போ வந்து x3 இஸ் ஈக்குவல் டு 64ன்னு நமக்கு கிடைக்கும். 64 வந்து கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 4 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, எக்ஸோட வேல்யூ 4ன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, லென்த் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன, இந்த 5x தான் லென்த்தா, அப்போ போய் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி லென்த் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 5xனால் 5 × 4, 5 4s are 20, அப்போ 20 சென்டிமீட்டர். லென்த் எவ்வளோனா 20 சென்டிமீட்டர். ஆப்ஷன் படி நமக்கு எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன்.